இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கும் வாக்கியம் தோமாவின் நற்செய்தி நூல் 2வது வாக்கியம். இயேசு கூறினார், தேடுபவன் கண்டடையும் வரை தேடுவதை நிறுத்த வேண்டாம். தேடுபவன் கண்டடையும் வரை தேடுவதை நிறுத்த வேண்டாம். அவன் கண்டடையும் போது குழப்பம் அடைவான், குழப்பமடையும் போது வியப்படைவான். அவன் கண்டடையும் போது குழப்பமடைவான், குழப்பமடையும் போது வியப்படைவான். அவன் அனைத்தின் மீதும் ஆட்சி செய்வான். அவன் அனைத்தின் மீதும் ஆட்சி செய்வான். இதுதான் தோமாவின் நற்செய்தி நூலில் 2வது வாக்கியம். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு தேடுபவன் கண்டடையும் வரை தேடுவதை நிறுத்த வேண்டாம். அதாவது எப்பொழுது யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்கள் கண்டடையும் வரை தேட வேண்டும். அப்படி அவங்க தங்கள் தேடினதை கண்டடையும் பொழுது அவர்கள் கலக்கமடைகிறார்கள். எப்பொழுது அவர்கள் கண்டடைகிறார்களோ கலக்கமடைகிறார்களோ அதற்கு பிறகாக அவர்கள் ஆச்சரியமடைகிறார்கள். எப்பொழுது ஆச்சரியமடைகிறார்களோ அவர்கள் அனைத்தையும் ஆளுகிறவர்களாக மாறுகிறார்கள். இதுதான் இந்த வாக்கியத்தின் நேரடி பொருள். இதை நம்ம வாழ்க்கையில் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு தேடல். தேடுதல் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் எந்த உயிரினமுமே கிடையாது. எல்லா படைப்புகளும் இறைவன் எல்லா படைப்புகளுமாய் தன்னை பகுத்து இருக்கிறான். காணும் எவ்விடத்திலும் எல்லா உயிர்களாகவும் எல்லா படைப்புகளாகவும் எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கிறான். ஆனால் தேடுதல் எல்லா உயிர்களுக்குமானது. எல்லா உயிர்களும் தங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மனித உயிர்களாகிய நாம், படைப்பின் மகுடம், 6வது அறிவுள்ள உயிரினமாகிய நாம், நம்மை மனித படைப்பாக இறைவன் தன்னை மாற்றிக்கொண்டதன் நோக்கம் என்னன்னா, இந்த அனைத்தையும் படைத்த இறைமையை, உண்மையை நாம் தேடல் உள்ளவர்களாக, அதை தேடி கண்டடைகிறவர்களாக, அதை உணர்ந்து அனுபவித்து வாழுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். மனித உயிரினமாகிய நாம் அப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வாழ்க்கை நம்மளுக்கு அருளப்பட்டிருக்கிறது. மனித வாழ்வே தேடலுக்கானது தான். தேடல்ங்கிறது நம்முடைய தேடலுக்காக தான் நம்முடைய ஒவ்வொரு நாட்களும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால எல்லா உயிரினங்களும் தேடலுக்கானது. அதில் மனித உயிரினம்ங்கிறது உண்மையை, இறைமையை, நம்முடைய வாழ்க்கைக்கான நோக்கத்தை தேடுவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகவே இந்த வாழ்வு, இந்த பிறவி நம்மளுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக. 2வதாக, அனைவருமே நாம் எதையோ ஒன்று சின்ன குழந்தையிலேருந்தே நம்முடைய பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். எதனா எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி புகழை அடைவது, எப்படி பிறரிடமிருந்து பாராட்டை பெறுவது, எப்படி அந்தஸ்து ஆஸ்தியை சேர்ப்பது, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் நம்ம தவறாமல் கடத்திட்டு வரோம். அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப கவனமாக கடத்திட்டு வரோம். ஆனால் உண்மையை, இறைமையை, நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை, எதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், நான் யார், நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய இந்த வாழ்க்கை நோக்கம் என்ன, என்னுடைய இங்கே அனுப்பியது யார், என்னுடைய பெற்றோரை இந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல என்னை பிறக்க வைத்தது யார், இந்த சூழ்நிலைகளை எனக்கு அனுமதித்து கொண்டிருப்பது யார், இந்த உடலை கொடுத்தது யார், இந்த உள்ளத்தை கொடுத்தது யார், என்னுடைய இயக்கத்தை, உடலின் இயக்கமாக இருந்தாலும் சரி, இந்த அண்டத்தின் இயக்கத்தையும் இயக்கி கொண்டிருப்பது யார் என்ற தேடலை நோக்கி நம்முடைய குழந்தைகளை நாம் வழிநடத்துகிறோமா அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய குழந்தைகளை எதை தேட கொடுத்திருக்கிறோம், அதை நம்ம இந்த வேளையில நம்ம யோசிக்கணும். ஏன்னா உடலா, உள்ளமா, சிறப்பான உயிரினமா படைக்கப்பட்டிருக்கிற மனிதன் தன்னுடைய மூலத்தின் ஆதாரத்தை அறியாதவனாக அவன் எந்த காரியத்தை செய்தாலும் அது நிறைவே அடையாது. அதனால தேடல்ங்கிறது இறைமையை, உண்மையை தேடுவதான தேடலாக இருக்க வேண்டும். ஞான தேடலாக இருக்க வேண்டும். அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த உண்மையை தேடுவதற்கான தேடலை அவங்களுடைய உள்ளத்திலே நம்ம அது இயல்பானது தான். அது எல்லா உயிர்களுக்கும் இருக்கு. ஆனால் நம்ம எதை வளர்க்கிறோம், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், எதற்கான வாய்ப்பை நம்ம தருகிறோம், எதை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம தருகிறோம் அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கணும். அதற்கு அடுத்ததாக பசி. நம்முடைய உடல்ல நம்முடைய பசி எப்படி எல்லா உடலுக்குமான பசி தனித்துவமானது, அப்படிதானே? எனக்கு பசிக்குதுன்றதுனால எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ இல்லை என்னுடைய குழந்தைகளோ சாப்பிட்டா என்னுடைய உடல் அந்த பசி நிறைவடையாது. ஒவ்வொருத்தருக்கான உணவும் ஒவ்வொரு உடலுக்கானது தனித்துவமானது. என்னுடைய பசிக்கான உணவு என்னால்
எடுத்து உட்கொள்ளப்பட்டு உள்ளே போனாதான் அது என்னுடைய உடலுக்கான தேவையை நிவர்த்தி செய்வதாக இருக்கும். அதே போல தான் இந்த இறை தேடல், ஞான தேடல், உண்மையின் தேடல் வந்து ஒவ்வொரு உள்ளத்துக்கும் தனித்துவமானது. இந்த தேடல் வந்து என்னுடைய குரு, எங்கள் அப்பா உண்மையை கண்டறிஞ்சிருக்காரு, இறைவனை உணர்ந்திருக்கிறாரு. அது வந்து என்னுடைய உள்ளத்தின் அந்த தேடலை, உள்ள பசியை நிறைவேற்றுமா, திருப்திப்படுத்துமான்னு கேட்டால் உண்மையாக கிடையாது. ஒவ்வொரு உடலுக்கும் எப்படி பசி தனித்துவமானதோ, ஒவ்வொருவரின் பசிக்கும் எப்படி தனித்துவமாக தனித்தனியாக ஒவ்வொருவரும் உணவை உட்கொள்ள வேண்டியது எவ்வளவு உண்மையோ, அதே மாதிரி நம்முடைய உள்ளத்தின் உண்மையும் ஒவ்வொருவராலும் தனித்துவமாக அனுபவிக்கப்பட வேண்டும். அது தேடி கண்டடையப்பட வேண்டும். அதனால் அவர்களுடைய உள்ளம் நிறைவடைய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு வந்து நிறைவை பெறும். நம்முடைய வாழ்வு வந்து அதுதான் வாழ்வாங்கு வாழ்வதற்குரிய அனுபவத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்தும். நம்மளுடைய நம்பிக்கை, நம்முடைய இறை நம்பிக்கை, உண்மையை பற்றிய தேடல், இறைமையை பற்றிய தேடல், கருத்து என்னவாக இருக்கிறது? நம்ம இந்த நிமிஷத்துல, இந்த நேரத்துல நம்ம சிந்திச்சு பார்ப்போம். யாரோ சொன்னாங்கன்றதுனால, இல்லை இவங்க வந்து சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனாலயா, இல்லை என்னுடைய மத நம்பிக்கையினாலையா, இல்லை என் ஊரார்களில் என் ஊர்க்காரங்கள்லாம் இதை நம்புகிறாங்கன்றதுனாலயா, இல்லை மெஜாரிட்டி, இல்லை என்னுடைய முன்னோர்கள், நாங்கள் வந்து என்னுடைய முன்னோர்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க அதனால அது கரெக்டாக இருக்குன்றதுனால என்னுடைய நம்பிக்கையை, என்னுடைய இறை தேடலை நாங்கள் வச்சிருக்கிறேன்னா, இல்லை தனித்துவமாக அதனுடைய ஒவ்வொரு காரியங்களும் என்னுடைய உள்ளத்தினால என்னால் உணரப்பட்டு இருக்கா அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு வார்த்தையும், இறைவனை பற்றிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய இப்போ புரிதல் என்ன? இறைவன் வந்து எங்குமா இருக்கிறான், எல்லாத்துலேயுமா இருக்கிறான். எனக்குள்ள என்னுடைய உடலா, ஐம்பூதமா, என்னுடைய உள்ளமா அவன் வந்து இருக்கிறான் அப்படின்னு நமக்கு இது வந்து வார்த்தைகளா, அறிவா நம்முடைய மனதில் இல்லாமல் நம்முடைய உள்ளத்தினால அனுபவபூர்வமாக அது அனுபவிக்கப்பட வேண்டும். அதுதான் அதனுடைய தேடல், உள்ளத்தின் தேடல். அப்பொழுதுதான் நிறைவாகும், அப்பொழுதுதான் அது முழுமையாகும். நம்ம யோசிச்சு பார்ப்போம். இறைவன் வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இறைவன் மனிதர்கள் அனைவரையும் படைச்சிருக்கிறான், எல்லாத்துக்குள்ளேயும் அவன் இருக்கிறான். அதனால எந்த பேதமும் இல்லை, எந்த சாதி வேறுபாடுகளும் மனிதர்களுக்குள்ளே இருக்க தேவையில்லை. எந்த உயிரினத்துக்கிட்டையும் இல்லாத எல்லா வேறுபாடுகளும் மனிதர்களாகிய நமக்குள்ளதான் இருக்கு. ஆனால் நம்ம தான் படைப்பின் மகுடமாக இருக்கிறோம், சிறப்பான உயர்ந்த அறிவு ஜீவியாக இருக்கிறோம். ஆனால் நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த வேறுபாடுகள் வந்து அதனுடைய காரணம் என்னன்னு பார்த்தா, உண்மையான மூலம் மனிதர்களாகிய நாம் நம்முடைய உள்ளத்தின் நிறைவை, தேடலை சரி செய்து கொள்வ முயற்சிக்காம, அதனுடைய தேடலை பற்றிய முக்கியத்துவம் இன்றி ஏதோ ஒரு கருத்தை, கற்பனையை, கட்டுக்கதைகளை என்னுடைய நம்பிக்கையாக ஏற்று முன்னேறி கொண்டிருப்பது தான் அதற்கான காரணம். இப்போ இருக்கிற எல்லா வேறுபாடுகளும், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குமே நம்மளை யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய உண்மையை, அந்த இறை உண்மையை நம்முடைய உள்ளம் தனித்துவமாக ருசித்திருக்கிறதா? நம்ம அதை அனுபவிச்சிருக்கிறோமா, இல்லை அறிவா மட்டுமே பிறரின் மூலியமா கடத்தப்பட்டு நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சொல்கிறோம், இறைவன் வந்து நம்மளுக்குள்ள எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் உயிராக இருக்கிறான். பாவி, நீதிமான், எந்த வேறுபாடில் எப்படி சூரியன், மலை எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கிறதோ அதே போல் இறைவனுடைய அன்பு எல்லா உயிர்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் எந்த வேறுபாடும் பார்க்கறது இல்லை. அதற்கு எந்த மதமோ, இறைவனுக்கையும் இறை அறிவையும் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு எந்த மதங்களும் அவசியம் இல்லை அப்படின்றது தான் நம்முடைய கருத்து. அதை ஏற்றுக்கொண்ட நீங்கள் உங்களுடைய உள்ளத்தினால அதை எவ்வளோ தூரம் உணர்ந்திருக்கிறீங்க, அதை நம்ம இந்த நேரத்தில் சிந்திச்சு பார்க்கணும். நம்மளுடைய இறை உணர்வுக்கும், இறை அனுபவத்துக்கும், இறை அன்பு நம்முடைய உள்ளத்திலே நிறைவாய் நிரப்பப்படுவதற்கும், நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொன்றிலும் அந்த இறையை உணர்வதற்கும் தடையாக எந்தவித சாதியோ, மதமோ, சட்டங்களோ, வேதங்களோ, இடைத்தரகர்களோ, ஒரு பலியோ எதுவுமே தேவையில்லை. யாருமே இறைவனையும் என்னையும் இணைப்பதற்கு நடுவுல எதுவுமே தேவையில்லை என்கிற உண்மையை நம்ம எவ்வளவு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை ஏற்றுக்கொண்ட கூட்டமாக தான் நம்ம இங்கே இருக்கிறோம். இது வந்து இந்த சத்தியங்கள் வந்து எவ்வளவோ முன்னாடி நம்முடைய முன்னோர்களால் உரைக்கப்பட்டு இருந்தாலும் இன்றும் அதை காதலியே கேட்காத நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. கேட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க நிறைய இருக்கிறாங்க. உண்மைன்னு அறிந்தும் அதை ஏற்றுக்கிட்டா நான் இவ்வளவு நாள் கட்டி எழுப்புன என்னுடைய நம்பிக்கை, மனக்கோபுரம் என்ன ஆகுறது? நான் அதை விட்டுட்டு வர முடியுமா? அது எனக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்கு. எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அதை விட்டுட்டு என்னால் வந்தால் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில், அதாவது உண்மையை உணர்ந்தாலும் அந்த பழைய இதை விட்டுட்டு வர முடியாத நிலையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் ஏற்றுக்கிட்ட அறிவாவே சொன்னாங்க, நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இதுவும் ஒரு அறிவாக தான் என் மனசில் இருக்குது. இறைவனை பற்றி, இறைவன் வந்து எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கான், நீ கமர நிறைஞ்சிருக்கான், என் உடலாக இருக்கிறான், உயிராக இருக்கிறான், உள்ளமாக இருக்கிறான், எனக்குள்ளே எல்லாமே அவனாக இருக்கிறான்
அறிவு வேற, அனுபவம் வேற. இறைவனை எவ்வளவாக அனுபவித்திருக்கிறீர்கள், அதுதான் உள்ளத்துக்கான உண்மையான நிறைவு. இல்லைன்னா பசி, எப்படி உடலின் பசிக்கு உணவு கொடுக்காம நீங்க மறுக்கும் பொழுது எப்படி உடல் அதனுடைய சாரத்தை இழந்து அதனுடைய இயல்பு தன்மையை, வீரியத்தை இழந்து அது நோயுடுமோ, அதே போலதான் உள்ளமானது நோயுற்றதாக மாறிவிடும். நம்ம நிறைய நம்முடைய மனதுக்கு தேவையான உணவான அந்த இறை உண்மையை நம்ம சரியா வழங்கலனான்றது அனுபவிக்கப்படலைனா, உங்கள் உள்ளத்தால் இறை அன்பு, இறைவனை பற்றிய கருத்துக்கள் அனுபவிக்கப்படலைன்னா அது உள்ளம் சாரமுள்ளதா இருக்காது. கண்டிப்பா நோயுற்ற உள்ளமா இருக்கும். அந்த நோயுற்ற உள்ளம் உடலையும் நோய்வாய்ப்படுத்தும். நம்ம ஆரோக்கியம் இழந்தவர்களாக நம்முடைய வாழ்நாட்களை கழிப்போம். அது வாழ்வாங்கு வாழக்கூடிய வழிக்கு நம்மளை வழி நடத்தாது. மீண்டும் இந்த உண்மையை உணரும் வரை நம்ம பிறவி எடுத்துட்டு தான் இருப்போம். அடுத்து மனித பிறவியா இருக்குமோ இல்லை அடுத்து எந்த பிறவியா போமோ நம்முடைய செயல்களின் இதற்கு தக்கதானது. அதனால அரிதான பிறவியாகிய மனித பிறவியை எடுத்த நாம் இந்த வேளையில என்னுடைய தேடல், என்னுடைய உள்ளத்தின் தேடல் உண்மையை உணர்ந்து அனுபவித்திருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அந்த தேடல் எப்போ வரைக்கும் இருக்கும்? வாழ்நாள் இறுதியின் வரை நம்ம ஒவ்வொரு நாளும் புதுவிதமான அனுபவங்கள். இறைவன் ஒவ்வொரு நாளும் புதுசு. ஸோ ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக இறைவனை பற்றிய நம்ம அனுபவங்களை நம்ம உள்ளத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை முடிச்சுட்டு எனக்கு தெரியும் இறைவன்னா என்னன்னு எனக்கு தெரியுன்ற முடிவுக்கு வந்துடாம ஒவ்வொரு நாளும் இறைவா நீ எவ்வளவா என் வாழ்க்கையில என்னுடைய சூழ்நிலையில ஒவ்வொன்றிலும் நீ எனக்குள்ள இருக்கிற, அதை பார்க்கிற, அதை உணர்ற, அந்த உணர்வை எனக்கு கொடுங்க. நம்ம இந்த வேலையில நம்ம கேட்கணும். நம்முடைய உள்ளத்தை இன்னும் அதிகமா வளர்க்க, உடலை எப்படி நம்ம வளர்றோம் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொரு வயதும் வளர்ற மாதிரி உள்ளத்திற்கான அந்த அனைத்து அனுபவங்களையும் நம்ம அடைந்திட நம்முடைய உள்ளத்தை நம்ம ஆயத்தப்படுத்தணும். அந்த தேடலுக்கான வழியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அதற்கடுத்ததாக எப்பொழுது இந்த உண்மையை நாம் அடையிறோமோ, உண்மையை கண்டடையும் வரை தேடணும். எப்பொழுது அவங்க கண்டடைகிறாங்களோ அப்பொழுது கலக்கம் அடைவார்கள்னு போட்டிருக்கு. உண்மையாலுமே நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு உண்மையவோ இறைவனை பற்றிய ஒரு கருத்துக்களையோ நம்ம உள்வாங்கும் பொழுது அது நம்மளுக்கு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும், ஆச்சரியத்தை கொடுக்கும், நம்ம ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு நிறைவை கொடுக்கும்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே அது கிடையாது. ஏன்னா உண்மைக்கு தூரமா மனிதன் ரொம்ப தூரமா வந்துட்டதுனால இப்ப இருக்கிற நம்ம சூழ்நிலையில உண்மையான இறைவனை பற்றிய உண்மை கருத்துக்கள், அந்த உண்மை நம்மளுக்கு கண்டிப்பா அசௌகரியத்தை தான் ஏற்படுத்தும், கலக்கம் தான் நம்ம அடைவோம். அதுதான் உண்மை. இதை உண்மையாலுமே நீங்க ஓரளவுக்கு உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா இந்த கருத்தை நீங்க ஏற்றுக்கொண்டதன் விளைவு உங்களுடைய எல்லா பக்கமும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும், எதிரொலித்திருக்கும். அவங்க அளவுல நீங்க எந்த அளவுல அதை வெளிப்படுத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கான கலக்கத்தையும் அசௌகரியத்தையும் நம்ம எல்லாருமே அடைஞ்சிருப்போம். எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை இந்த கருத்துனாலன்னா நீங்க அதை எந்த விதத்துல வெளிப்படுத்தலைன்னு அர்த்தம். முழுமையா வெளிப்படுத்தின நம்முடைய குரு பொன்ராஜ் ஐயாவை நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு அசௌகரியங்கள் வளர்ந்துருக்கு. குடும்பத்துல முந்தி மாதிரி எந்தவித இதுவும் முன்னாடி, அதாவது ஒரு மத நம்பிக்கைக்கு கொடுத்த மரியாதை இந்த உண்மைக்கு கிடைக்கல. அதுதான் உண்மை. சுற்றி இருக்கிற நம்ம கூட்டம், இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் விட்டுட்டு போயிருக்கிறாங்க, பின்வாங்கி போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உறவினர்கள், சொந்தக்காரங்க, வெளியிலேருந்து நம்மளுக்கு பண உதவி கொடுத்து உதவுனவங்க, வேற எல்லா விதத்தில் உதவுனவங்க எல்லாமே அதை முடக்கிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த உண்மையை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. உண்மைக்கான பலன் இந்த அளவுல தான் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல கலக்கம் அடைவாங்க, அசௌகரியம் சொல்லப்பட்டிருக்கு. இது பத்தாதுன்னு நம்ம யூடியூப் சேனலை முடக்கிறாங்க, ஃபேஸ்புக் தெரியும், எல்லா விதத்துலையும் இந்த உண்மை எந்தெந்த விதத்துல வெளியே போகுதோ எல்லா விதத்திலையும் முடக்குவதற்கான காரணம். ஏன்னா அது உண்மையாலுமே உண்மை இடத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகாது. அது அதனுடைய சாரத்துல உண்மையை தனியா நிக்கிறதுனால அதை ஏற்றுக்க மறுக்கிற உள்ளங்களால் நம்ம கலக்கமடையப்படுவோம், துன்புறுத்தப்படுவோம், அசௌகரியமாகும். அதுதான் உண்மை. ஆனா அது அந்த அசௌகரியம் கொஞ்ச நாளுக்கு. ஏன்னா அதை நம்ம ஏத்து புரிஞ்சுக்கிற வரைக்கும், அவங்க புரியாததுனால நம்மளுக்கு இதை பண்றாங்கன்றத புரிஞ்சு அவங்கள நம்ம ஏத்துக்கிற மனப்பக்குவம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்த நிலை. ஏன்னா இந்த உண்மை நம்மளை சத்தியமானது விடுதலையாக்கக்கூடியது, உண்மையான நிம்மதியை, நம்மளுக்கு அமைதியை நம்மளுடைய உள்ளத்துக்கு வழங்கக்கூடியது, நம்மளுடைய இயல்பு தன்மைக்கு நம்மளை கொண்டு போகக்கூடியது, நம்மளுடைய உண்மையின் சாரத்திற்கு. நம்மளுக்குள் இருக்கிற, அதாவது உள்ளம்தான் பெருங்கோயில் அப்படின்னு சொல்றாங்க. கோயில் தான் கோமான் தங்கி இருக்கிற. கோமான்னா யாரு? இறைவன், அரசன். சரிங்களா? இறைவன் தங்கி இருக்கிற இந்த உள்ளத்துல எது இருக்கணும், எது இருக்கக்கூடாது, வெளியில இருந்து வர்ற கலக்கத்தை விட நம்ம இதுக்கு முன்னாடி கத்துக்கிட்ட
காரியங்கள்னால நம்ம அடையிற கலக்கங்களும் அசௌகரியங்களுமே அதிகமாக இருக்குது. அது வந்து நம்மளுக்கு நாமளே ஏற்படுத்தி கொண்டது. இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன கற்றுட்டு இருக்கிறேன் அந்த நம்பிக்கை எனக்கே என்ன சொல்கிறது, நானே எனக்கு வச்சுக்கிற சூன்யம்வாங்களா, அந்த மாதிரி நம்ம கற்றுக்கிட்ட காரியங்களே நம்மளுக்கு மனசுக்குள்ளே நம்மளுக்குள்ள போராட்டத்தை எவ்வளோ ஏற்படுத்தும். இது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும், இது எப்படி உண்மையாகும், இது எப்படி சரியாகும், நான் இவ்வளோ நாள் அப்போ நான் இப்படி பண்ணிட்டு இருந்தேனே அந்த மாதிரி. அதனால இது எல்லாத்தையும், இந்த கலக்கங்கள் எல்லாவற்றையும் நம்ம கடந்து பொறுமையாக அந்த இறை தேடலில், அந்த உள்ளத்தின் தேடலில் நம்ம சரியாக பயணிக்கும் பொழுது இந்த அசௌகரியங்களும் கடந்து நம்முடைய ஆச்சரியம் அடைகிற அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகும். இந்த உண்மை வந்து, இந்த உண்மையின் தேடல் வந்து கலக்கம் அடைந்தாலும் அசௌகரியம் அடைந்தாலும் அதை நிரந்தரமான ஆச்சரியத்துக்கு, அது எப்படின்னா நம்ம எல்லா இடத்துல எல்லாமே நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த வாழ்க்கையில் இது நடக்கிறது, இது எனக்கு இந்த சூழ்நிலை இவங்க பண்ணுறாங்க, ஓகே அது அவங்க அந்ததுனால இப்படி நடக்கிறாங்க. இந்த புரிதல் வந்து எங்கே கொண்டு போகும்னா, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ அற்புதமாக இறைவன் எல்லாத்தையும் நடத்திட்டு வராரு என்னை சுற்றி. என்னால் இங்கே ஒன்றுமே இல்லைன்றது புரிஞ்சாலே அது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா நம்முடைய மனசில் எல்லாமே என்ன, இது என்னால் தான், நான் இல்லைன்னா இங்கே இந்த வேலை நடக்காது, என் குடும்பத்தில் இது இல்லைன்னா நான் தான் இதை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கேன், என்னால் தான் எங்கள் குடும்பம் இப்படி இருக்குது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து நம்ம மனசில் நம்மளே நிறைய கட்டி வச்சுருக்கோம். ஆனால் உண்மை என்ன, நம்ம உண்மைக்கு முன்னாடி நம்ம நிற்கும் போது நம்மளே பார்க்குறதுக்கு முதல்ல கலக்கம் அடைவோம். அப்புறம் நம்மளை நம்ம ஏற்றுக்கும் போது நமக்குள்ளாக, அதாவது இன்னைக்கு ஒரு பாடல்ல கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது என்ன அவனா இருத்து வச்சிருக்கு, அவனை என்ன கொஞ்சம் ஆட அனுமதிச்சிருக்கிறான். அதாவது இறைவன் தான் முழுமையா, ஆனா நான் என்னையா காமிச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாரு கடவுள். அதாவது எல்லாத்தையும் அவர் தான் பண்றாரு, ஆனா நம்ம பண்ற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு மாயை. அதை வந்து நம்ம புரிஞ்சுட்டு, அப்பா நீ தான், நானே கூட இங்கே எப்படி பண்ணுறேன், இங்கே என்னால் அதை பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் நம்ம உணர வரும் பொழுது, நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது உண்மையாலுமே நம்ம ஆச்சரியப்படுவோம், வியப்படைவோம். ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி இருந்து நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கிற அந்த உயிரோட அந்த தன்மையை, அவருடைய அந்த இயக்கத்தை பார்த்து கண்டிப்பாக ஆச்சரியப்படாமல் நம்ம இருக்கவே முடியாது. அந்த ஆச்சரியத்துக்குள்ளே நம்ம வரும் பொழுது அந்த அந்த முழுமையாக ஒவ்வொன்றத்துலையும் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கும். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க, நீங்கள் நம்மன்னு கூட தான் யோசிச்சு பாருங்களேன், ஆச்சரியப்பட்டு எவ்வளோ நாளாச்சு, எதை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டோம். முதல்ல எல்லாமே டேக் இட் ஈஸி ஆச்சு. இதானா, இதனால இப்படி பண்ணியிருப்பாங்க எங்களுக்கு தெரியும், இது இருந்தால் நான் கூட பண்ணிடுவேன், அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துருச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் இறை உணர்வு நம்மளுடைய உள்ளத்தில் அனுபவிக்கப்படும் பொழுது இறைவனின் இயக்கங்கள் அனைத்தும் நம்மளால் உணரப்பட்டு நம்முடைய மனம் ஆச்சரியத்துக்குள்ளாக கடந்து செல்லும். அந்த நிலைக்கு நம்ம போவோம், நன்றி சொல்லுவோம். நன்றின்ற வார்த்தைக்கு மேலே எதனா இருக்குமா அப்படின்னு தேடுற அளவுக்கான அனுபவங்கள் எல்லாமே கூட, சூழ்நிலைகள் எல்லாமே கூட இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா தெரியும் என்னால் அங்கே இல்லை, ஜீரோன்னு தெரியும், இருந்தாலும் அங்கே நம்மளை நிப்பாட்டி வைப்பார். அப்படிப்பட்ட என்ன சொல்கிறது, அனுபவங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஆச்சரியமான, நிறைவான, அற்புதமான அனுபவங்கள், அதிசயக்கத்தக்க அனுபவங்கள் எல்லாமே கிடைக்கும். உலகத்தில் எதையோ பெரிய பெரிய அதிசயங்கள், 7 அதிசயங்கள் 8 அதிசயங்கள், பெரிய 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 அதிசயம் என்னன்னா, எனக்குள்ள உடலா உள்ளமா உயிரா இருக்கிற அந்த இறைவனை, நானுன்றத மாயையை விளக்கி முழுமையா எனக்குள்ள இருக்கிற இறைவனின் இயக்கத்தை உணர்வது தான் பெரிய அதிசயம். அதுதான் பெரிய ஆச்சரியம். அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்ம அனைத்தையும் ஆளுகிறவர்களாக நாம் மாறுவோம். நம்ம யோசிச்சு பார்ப்போம், உண்மை வந்து விடுதலையாக்கும், அடிமையாக்காது. ஆனால் நம்ம எதுக்கெல்லாம் அடிமையாயிருக்கோம், பணம், பொருள், புகழ், பாராட்டு, ரீல்ஸுக்கு, மொபைலுக்கு, என்னென்ன அடிமைத்தனமோ அது ஒவ்வொருத்தருக்குமே நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியும். அடிமைத்தனம் வந்து நம்மளை வாழ வைக்காது. நம்ம வந்து ஆள பிறந்தவங்க. என்னுடைய இயல்பு, என்னுடைய உரிமை என்னன்னா, நான் யாராலும் ஆளப்படுவதில்லை, நான் யாரையும் ஆளவும் தேவையில்லை, இதுதான். ஆனால் நம்ம எத்தனையோ பேரை நம்ம ஆள முயற்சிக்கிறோம், என் கண்ட்ரோல் கீழே வச்சுக்கணும், நான் சொல்கிற பேச்சு கேட்கணும், எனக்கு அடியில், என்னோட கஸ்டடியில், அந்த மாதிரி முயற்சி பண்ணுறோம். நம்ம பிள்ளைங்களையா இருக்கட்டும், நம்ம கணவனையாக இருக்கட்டும், நம்ம மாமியார் அம்மா அப்பா எல்லாரையுமே எல்லா விதத்துலையும் ஏதோ ஒரு அவங்கள வந்து ரூல் பண்ணணும்னு ஒரு எண்ணம் நம்ம மனசில். அது வந்து எல்லாத்துக்குமே, மனிதர்களாகி அனைவரிடமே ஏதாவது ஒரு கோணத்தில் அது வெளிப்பட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் உண்மையை உணர்ந்த உள்ளம் வந்து யாரையுமே ஆள துடிப்பதில்லை, அது யாராலையும் ஆளப்படுவதும் இல்லை. எந்த ஒரு மாயையும் மயக்கமும் அதை ஆட்கொள்வதில்லை. ஏன்னா அதுதான் நம்முடைய மனமாகிய உள்ளத்தின் உண்மையான இயல்பு. ஏன்னா இறைவன் வந்து அவருடைய குழந்தையா, நான் வந்து அரசத்துவத்தை வெளிப்படுத்தணும், அதுதான் என்னுடைய சுதந்திரம். என்னுடைய செயல்கள், என்னுடைய எண்ணங்கள் அனைத்துமே எந்தவித பயமோ, எந்தவித தயக்கமோ, எந்தவித கொள்கைக்கும் பயப்படாம நான் செயல்படக்கூடிய விடுதலையா நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். ஏதாவது ஒன்று பேசுறதுக்கு, ஏதோ ஒரு ட்ரெஸ் பண்ணிக்க, இந்த ட்ரெஸ் பண்ண யார் என்ன நினைப்பாங்க, இங்கே இது பண்ணலாமா, அப்படி ஒரு எண்ணம் உனக்குள்ள வருதுனாலே நீ எண்ணத்தினால அங்கே அடிமையாயிருக்கிற, அந்த கட்டுப்பாட்டுக்குன்னு அர்த்தம்.
அதுக்கு நம்ம வந்து எக்கேடு கட்டி சுத்தத்தை சொல்றோமா, அப்படி சொல்லல. உங்களுக்கு தெரியும், நான் என்னுடைய உள்ளம் வந்து முழு சுதந்திரமா, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில முழு விடுதலையோடு நான் செயல்படக்கூடிய நிலையில இருக்கேன். நான் ஏற்றுக்கொண்ட என்னுடைய மத கொள்கையா இருக்கட்டும், இல்லை எந்தாவது ஒரு நான் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், என்னுடைய குடும்ப காரியங்களா இருக்கட்டும், எந்தவா இருந்தாலும் என்னுடைய சுதந்திரம், என்னுடைய உரிமை, என்னுடைய ஆளுமை என்னுடைய வாழ்க்கையில எல்லா காலத்திலும் எல்லா கட்டத்திலையும் முழுமையா வெளிப்படுதா, இல்லை நான் எதற்கு அடிமையா இருக்கிறேன், இல்லைன்னா நான் யாரை அடிமைப்படுத்த முயற்சிக்கிறேன், இந்த 2 கோணத்திலையும் நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால அதாவது நம்மளுடைய வாழ்க்கை வந்து இந்த உள்ளம் வந்து எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னா, இறைமையை தேடுவதற்கான, உள்ளத்தின் பசியை நிறைவு செய்யக்கூடிய இறைமையை தேடுவதற்காக அளிக்கப்பட்டது. ஆனா நம்ம உடலின் பசியை நிறைவு செய்யக்கூடிய இறையை நம்ம தேடுகிறவங்களா, அதாவது சின்னறை உணவு தேடுறவங்களா மாறிட்டோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆற்றல், நம்முடைய சக்தி, நம்முடைய நேரங்கள் அனைத்தும் எதற்கு அதிகமாக விரயமாகுது நம்முடைய வாழ்நாட்கள்னு பார்த்தா, நம்ம உணவுக்கான முயற்சியும் நம்முடைய முன்னேற்றத்திலையுமே தான் எல்லாமே போகுது. ஆனால் உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமும் நம்மளுக்கு அருளப்படுகிற இந்த வாழ்வே இறை தேடலுக்கானது, இறை உண்மையை உணர்வதற்கானது. ஆனால் நம்முடைய நேரங்களும் நம்முடைய ஆற்றலும் நம்முடைய சக்தியும் எதற்கு அதிகமாக செலவாகுதுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய நாட்களை, நம்முடைய சக்தியை நம்ம எதற்காக செலவழிக்கிறோம்? உள்ளத்தின் அதுதான் உண்மையான வாழ்வு. நீங்க உள்ளத்துல நிறைவா வாழ்றது தான் உண்மையான வாழ்வு. அதுதான் அதற்கு நம்முடைய எவ்வளோ நேரங்கள், நம்முடைய செலவுகள், நம்முடைய சக்திகள், ஆற்றல் செலவாகப்படுது. இல்லை உடலின் தேவைக்கான இறைக்கு, உணவுக்கு நம்முடைய முயற்சிகள் எவ்வளவாக இருக்கு? நம்ம அனைத்தையுமே மாற்றிக்கணும். இந்த நேரத்தில் யோசிச்சு பார்த்து, எப்படி ஒவ்வொரு உணவும் என்னுடைய பசிக்காக என் கையில் எடுத்து என் வாயில போட்டு நான் அதை மென்று என் வயிற்றுக்குள்ளே போய் அது செரிமானம் ஆகி என் குடலால் உறிஞ்சி என்னுடைய எல்லா உறுப்புகளுக்கும் அது சக்தியாக மாறி என்னுடைய செயல்பாடுகளுக்கு ஆற்றலாக அது வெளிப்படுதோ, அதே போல் இறைவனை பற்றிய உண்மையான கருத்துக்கள், அந்த உண்மைத்துவம், என்னுடைய வாழ்க்கையின் தேடலின் விளைவான அந்த உண்மைத்துவம் வந்து என்னுடைய உள்ளத்தால் தனியாக கண்டுணரப்பட்டு, நுகரப்பட்டு, ருசிக்கப்பட்டு, உட்கொள்ளப்பட்டு, அது உணவாக ஜீரணமாகி என்னுடைய உள்ளத்தால் அது உறிஞ்சப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் அது ஆற்றலாக வெளிப்படணும். அதுதான் உண்மையான தேடலின் நிறைவு. நம்ம அதை யோசிச்சு பார்ப்போம். எந்த கருத்துக்கள் நம்முடைய காதில் நம்ம உள்ள போனாலும் சரி, நம்முடைய தேடலின் விளைவாக நம்மளுக்கு கிடைச்சாலும் சரி, யார் மூலியமாக கிடைச்சாலும் சரி, அந்த கருத்துக்கள் வந்து என்னால், என்னுடைய உள்ளத்தினால தனியாக என்னால் உணரப்பட்டு இருக்கா, அதை நான் உணர்ந்திருக்கேனா, அந்த சாரத்தை நான் உறிஞ்சிருக்கேனா, அது என் வாழ்க்கையில் ஆற்றலாக வெளிப்படுதா, இல்லை அறிவாக போய் ஒரு மூலையில் உட்கார்ந்துருக்குதா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஏன்னா இந்த வாழ்க்கையே தேடலுக்கானது தான். இந்த தேடல் வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனித்துவமானது. அந்த தேடலில் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த கருத்துக்கள் உணரப்பட்டிருக்கா, அது உணரப்படும் பொழுது நிகழ்கிற விளைவுகள் என்ன? நம்ம கலக்கம் அடைஞ்சாலும், அசௌகரியம் அடைஞ்சாலும், அதை நம்ம அந்த உண்மையில அதை ஏற்றுக்கொள்ள தைரியமாக, ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய துணிவு வேணும். உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கும் அனுபவிப்பதற்கும் துணிவு வேணும். ஏன்னா அந்த பயத்துல தான் உண்மைன்னு தெரிஞ்சுமே நிறைய பேர் அந்த உண்மையை சந்திக்க துணிவு இல்லாம இருக்கிறாங்க. உண்மையாலுமே அந்த உண்மையை ஏற்றுக்கொண்ட நாம் வந்து தைரியமானவங்க தான், துணிவானவங்க தான். அதான் எந்த ஒரு அசௌகரியத்தினாலும் கலக்கத்தினாலும் நம்ம பின்வாங்காம அதுல இருந்து அடுத்த நிலையான ஆச்சரியம் அடைகிற, அதிசயிக்கிற, நம்மளை பார்த்தே நம்ம அதிசயிக்கிற, ஆச்சரியப்படுற, ஒவ்வொரு நம்மளை சுற்றி நிகழ்கிற ஒவ்வொரு செயலையும் பார்த்து, அந்த இறைத்துவத்தை பார்த்து, ஒவ்வொருத்தரையும் நடக்கிற அந்த அதிசயத்தை பார்த்து ஆச்சரியப்படுற அந்த நிலைக்கு போய், அதுக்கப்புறம் முழுமையான விடுதலை அடைந்த அந்த கடைசி நிலை, யாராலும் ஆளப்படாத அனைத்தையும்னா பிறரை இல்லை, என்னுடைய அனைத்து காரியங்களையும் நான் ஆள்றேன், என்னுடைய எந்த காரியங்களும் என்னை ஆளலை, நான் எதற்கும் நான் மயங்கலை, என்னுடைய ஆளுமை முழுவதுமாக என்னுடைய சுதந்திரத்தில் இருக்கு, என்னுடைய உரிமையை நான் அனுபவிச்சு வாழ்றேன் அப்படின்ற அடுத்த நிலைக்கு நம்ம கடந்து போகணும் அப்படின்றத தான் இந்த வாக்கியத்துல வந்து சொல்றாரு. நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் நான் ஏற்றுக்கொண்ட கருத்துக்கள், என்னுடைய உண்மைகள் எவ்வளவாக என்னால் உள்வாங்கப்பட்டிருக்கு, என்னால் அனுபவிக்கப்பட்டிருக்கு, நான் அடைந்த அசௌகரியங்கள் என்னை இன்னும் முன்னோக்கி போகிறதுக்கு இன்னும் என்னைய வழி நடத்துதா, இல்லை நான் சோர்ந்து மறைச்சு வச்சுட்டு, இல்லை பின்வாங்கி போகிறதுக்கு, இல்லை முன்னாடி நிலைமையே பரவாயில்லன்னு யோசிக்கிறதுக்கான குழப்பத்தில் இருக்கிறோமா, இல்லை அடுத்த நிலையை, இல்லை
ஒவ்வொரு இறைவன் வந்து எவ்வளோ அற்புதமா என்னைய நடத்திக்கிட்டு இருக்கான்ற அந்த ஆச்சரியமான நிலையில இருக்கிறோமா, இல்ல அனைத்தையும் ஆளுகை என்னால் நான்கிறது வேற எதனாலும் ஆளப்படலை, முழுமையா அது என்னுடைய சுதந்திரத்துல தான் இருக்குது அப்படின்ற அந்த ஆளுமை நிலையில நம்ம இருக்கிறோமா, நம்ம யோசிச்சு பார்ப்போம். இறையை விட இறைமையின் அவசியம் வந்து மிக மிக தேவை. அதனால உணவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டிலும் நம்முடைய உள்ளத்துக்கான உண்மையை நாம் கண்டடைய நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். நன்றி வாய்ப்புக்கு.